ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உனக்காகவே ஆசிர்வதிச்சு மங்களகரமான இந்த குங்குமத்தை எதற்காக உன்னை நோக்கி அனுப்பினேன் தெரியுமா? ஏன்னா வராகி அம்மாவுக்கு உகந்த மிகவும் விருப்பமான ஒரு விஷயம்தான் இந்த குங்குமம். எனக்கு பிடிச்ச இந்த குங்குமத்தை நீ தொட்டினா அதன் மூலமா உன்னை வாட்டி விதைக்கிற கவலைகளும் ஆட்டி படைக்கிற பிரச்சனைகளும் உன்னுடைய அத்தனை வருத்தமும் வேதனைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போய் மங்களகரமான நல்ல காரியம் நடக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த குங்குமத்தை தொட சொன்னேன். குங்குமம் எப்பொழுதுமே மங்களகரமான வெற்றிக்கான அடையாளம். அப்படிதான் உன் மனசு மகிழும்படியாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரணுன்ற எண்ணத்தோட இந்த குங்குமத்தை தொட சொன்னேன். இதை தொட்டதின் பலனாகவே உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே மகிழ்ச்சிகரமானதாக மிகச் சிறப்பானதாக நடந்து முடியும் என்று சொல்லவே. இப்போ நீ கவலைப்படுறதாலேயோ வேதனைப்படுறதாலேயோ உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. அதனால் சும்மாவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு எல்லாமே சரியாகும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு மனசுக்குள்ளே தைரியத்தை வரவழைச்சிக்கோ. சும்மா சும்மா ஒரு விஷயத்தை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் அது உன் கஷ்டங்களுக்கு முடிவாக வந்துடாது. அதுக்கு பதிலாக அனைத்தையும் கடந்து வருவதற்கான வழிகளை தேடு. நீ யோசிக்கும் போதே எல்லா கஷ்டங்களையும் கடந்து வருவதற்கான வழிகளை உனக்காக இந்த வராகி அம்மா நான் உருவாக்குவேன் என்று சொல்லவே. எல்லாமே நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்குதே நினச்சி கவலைப்படாமல் இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மிக சிறப்பாக உயர்வாக உன் கைகளில் கொடுப்பேன்னு நம்பு. யாராலையுமே உன்னை ஜெயிக்க முடியாத அளவுக்கு உனக்கு சக்தியையும் திறமையையும் ஆற்றலையும் கொடுத்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதைக்கு உன் மனசில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி உன் மனசில் இருக்க கேள்விகளையும் குழப்பங்களையும் பார்த்து அதற்கான முடிவை தருவதற்காக தான் என்னுடைய குங்குமத்தை தொட சொன்னேன் என்று சொல்லவே. இனிமே நீ கவலைப்படாத அளவுக்கு அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். என் பார்வையிலிருந்து யாருமே எதுவுமே தப்பிக்க முடியாது. தப்பு செய்கிறவங்களையும் அக்கிரமம் செய்கிறவங்களையும் நான் அழிச்சிடுறேன் என்று சொல்லவே. ஏன்னா இது வரைக்கும் அவங்க திருந்துறதுக்காக நிறைய வாய்ப்புகள் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செஞ்சேன். ஆனால் யாருமே திருந்துற பாடா தெரியலை. மேலும் மேலும் தப்பு செஞ்சுக்கிட்டு இந்த கலியுக காலத்தில் சுயநலத்தோடையே வாழணும், அடுத்தவனை ஏமாற்றி பழைக்கணும், அடுத்தவன் நோய் நொடி வந்து கஷ்டப்பட்டாலும் நாம் நல்லா காசு சம்பாதிச்சு லாபமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னும் 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கணுன்ற எண்ணத்தோட இந்த உலகத்தில் தவறு செஞ்சவங்க அத்தனை பேருக்கும் இப்போது நான் அழிவையும் முடிவையும் கொடுக்க போகிறேன். நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே. இந்த உலகத்தில் என் பக்தையாக என் பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு தீங்கு செய்பவர்களை ஒருபோதும் உன்னை நெருங்கும்படி நான் அனுமதிக்க மாட்டேன். இப்போது யாராவது உனக்கு கெடுதல் செய்யலான்னு உன்னை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து அவர்களிடமிருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன். பணம் இருந்தால் மட்டும் போதும், எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சிடலான்னு நீ நினைக்காத. ஏன்னா காசு பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் அவரவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வழிகளையும் வேதனையும் எல்லாருமே கடந்து அனுபவித்து வந்து தான் ஆகணும். இதில் காசு பணம் இருக்கிறவன்ற பாகுபாடெல்லாம் எனக்கு கிடையாது. வசதியாக வாழ்கிறவங்க மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா நீ நினைக்கிற? நிச்சயமாக கிடையாது. உன்னை எப்படி கீழே விழுக வைக்கவும் அள வைக்கவும் உன்னை சுற்றி இருக்கவங்க முயற்சி செய்கிறாங்களோ அதே போல தான் காசு பணம் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரை சுற்றியும் இப்படிப்பட்ட சில தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் எந்த மனிதன் தான் மேலே நம்பிக்கை வச்சு அதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்கிறானோ அவனை நான் காப்பாற்றுவேன். இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியலையே நீ நினைக்கும் போதெல்லாம் உன் தன்னம்பிக்கையை மட்டும் தீர்க்கமாக நீ நம்பினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா தன்னம்பிக்கையை விட வலிமையான சக்தின்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் செல்லமே. நீ கண்ணால் பார்க்குற விஷயமும் நீ அனுபவிக்கிற அத்தனை விஷயங்களையும் நான் தான் உனக்கு கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது
உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது மட்டும் நான் உனக்கு அளித்த செல்வத்தை எனக்கு திருப்பி தருவதாக நீ எப்படி என்கிட்ட வியாபாரம் பேசலாம்? இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நான் கொடுக்குற செல்வத்தை தான் வச்சுக்கிட்டு வாழ்கிறோன்னு கூட தெரியாமல் நீ மட்டும் எனக்கு அதை செஞ்சிட்டினா நான் உனக்கு இது செய்கிறேன்னு நான் கொடுத்ததையே எனக்கு திருப்பி தருவதாக வியாபாரம் பேரம் பேசுகிறார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ கொடுக்கக்கூடிய அந்த காசு பணத்தை வச்சுக்கிட்டு வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நீ கொடுக்கக்கூடிய செல்வத்தை பெற்றுக்கொண்டு உன் கஷ்டங்களை போக்குபவளும் இந்த வராகியம்மா நான் கிடையாது என் செல்லமே. நீ எனக்கு காணிக்கை கொடுக்கணும், பிரசாதம் படைக்கணும், படையல் போடணும், அது செய்யணும், இது செய்யணும், எனக்கு உடை வாங்கி கொடுக்கணும், எனக்கு அழகா ஆபரணங்களை போட்டு அழகு பார்க்கணும்னு இந்த வராகியம்மா என் பிள்ளைகளாகிய உங்ககிட்ட யாரையுமே எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒரு தாய் என்பவள் தன் பிள்ளைகளை நல்லா வாழ வச்சு அழகு பார்ப்பாளே தவிர தன் பிள்ளைகள் தனக்காக அது செய்யணும் இது செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீயாகவே நல்லா வாழ்ந்து நல்ல நிலைமையில இருக்கும்போது எனக்கு மனசார மகிழ்ச்சியோட செய்கிறது வேற விஷயம். ஒரு தாய்க்கு நீ அப்படிதானே செய்வ, அவ்வளவுதான். மற்றபடி நீ எனக்காக அது செய்யணும் இது செய்யணும்னு நான் எந்த விஷயத்தையும் உன்கிட்ட எதிர்பார்ப்பது கிடையாது. உன்னை பெத்த தாய்க்கு நீ பட்ட கடனை அடைக்க முடியுமா என்ன? அதே போலதான் இந்த உலகத்தில் யாராலும் எனக்கு எதுவும் மனநிறைவை தரும் விதத்தில் செய்ய முடியாது. உங்கள் மனசுக்கு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஒருபோதும் யாரிடமும் எதுவும் கேட்பது கிடையாது என் செல்லமே. நீ என் மேலே வைக்கிற உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் மட்டுமே எனக்கு போதும். எந்த அளவுக்கு நீ என் மேலே பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கியோ அதை பொறுத்து தான் நான் உன்னை நெருங்கி வருவேன். என்கிட்ட ஒருபோதும் வியாபாரம் பேசாதே. அன்போடு நீ எதை கொடுத்தாலும் அதை மகிழ்வோடு நான் ஏற்றுக்குவேன். நீ இந்த பூமிக்கு வந்திருக்கிறதே நான் உனக்கு வச்ச பரீட்சையில் வெற்றி பெறுவதற்காக தானே தவிர மற்றவங்களை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக கிடையாது. இந்த பூமியில் நான் உனக்கு பிறப்பை கொடுத்ததின் மூலமாக நீ கர்மாக்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வரணும்னு நான் நினச்சேன். உன்னை நோக்கி வரும் சோதனைகள் அனைத்தும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்வின்னு புரிஞ்சுக்கோ. இந்த சோதனை எனும் கேள்விகளுக்கு ஏற்றாற் போல உனக்கு எதிராக காட்சிகளை அமைப்பதும் நான் தான். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கதும் நான் தான். அந்த விஷயங்களுக்கு நீ என்ன பதில் கொடுக்க போகிறன்றதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிக்கான முடிவுகளை நான் அறிவிப்பேன் என் செல்லமே. நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சு பொறுமையோடு உனக்கு நான் வச்ச சோதனைகளை தேர்வுகளை எதிர்கொள்ளும் போது நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நான் வச்சிருக்க சோதனையில் தேர்ச்சி பெறுவதற்கும் இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு உதவுவேன். நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை அமையலையே, நீ எதிர்பார்த்தது போல எந்த விஷயங்களையும் நடக்கலையே நினச்சி கவலைப்படவோ புலம்பவோ வேண்டாம். வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காத. சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்தவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என் செல்லமே. இது அனைத்தையும் நிச்சயமாக உன்னால் மாற்றி அமைக்க முடியுன்றதை முதல்ல மனசில் வச்சுக்கோ. இன்னும் நீ வாழ்வதற்கான காலம் நிறைய இருக்குது. தோல்விகளை கண்டு சோர்ந்து போக வேணாம். எப்போவுமே எல்லாருமே முதல் முயற்சியிலேயே ஜெயிச்சிட மாட்டாங்க. முதல் முயற்சியில் ஜெயித்தவங்களுக்கு அது நிரந்தரமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் தந்தது கிடையாது. ஆனால் யார் ஒருத்தர் முதல் முயற்சியில் தோற்று போனானோ அடுத்தடுத்து விடாமுயற்சியில் ஜெயிச்சு வாழ்க்கையை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்கிறவங்களா இங்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தோத்துடுவோமோ நீ எப்போவுமே எந்த விஷயத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் பயப்படவோ கவலைப்படவோ கூடாது என் செல்லமே. என்ன நடந்தாலும் நம்பிக்கையோடு முயற்சி செய். உன்னை விட்டுட்டு இந்த வராகியம்மா எங்கேயும் போக மாட்டேன். நீ சுவாசிக்கும் மூச்சு காற்றுதான் என்னுடைய ரூபமாக இருக்கு. நான் உன்னுடைய மூச்சில் கலந்திருக்கேன். நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் உடம்புலையும் உன் மனசுலையும் கூட கலந்து இருப்பேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ரகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே இயல்பான சில குணங்களோடு பிறப்பவர்கள் தான். அப்படி இருக்கும்போது உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமாக ஒருத்தர் சிரித்து சந்தோஷப்படுறாங்கன்னு உனக்கு தெரியும் பட்சத்தில்
நீ அவங்க கிட்ட கோபப்படாமல் அமைதியாக இருந்தீனா அது உனக்கு இன்பத்தை கொடுக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவன் உன்னை எரிச்சல் படுத்தும் போது நீ உடனே கோபப்பட்டு கத்தும் போது அது கடைசியில் உனக்கு தானே மன உளைச்சலை கொடுக்குது. எப்போவுமே அடுத்தவங்க ஆட்டி வைக்கிற பொம்மையாக நீ இருக்காம நீ யோசிக்கிறத, நீ செய்ய நினைக்கிறத மட்டுமே செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையாக இரு. உன்னை இகழ்வோரை ஒருபோதும் சபிக்காதே. உன் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுப்பதே உன்னை இகழ்பவர்கள் தான்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒருத்தன் உன்னை திட்டும்போது மட்டம் தட்டி பேசும்போது தான் அவன் முன்னால் வாழ்ந்து காட்டி முன்னேறி ஜெயிக்கணுன்ற வைராகியம் வரும். அப்படிதான் உன்னை இகழ்பவர்களையும் நீ நினச்சிக்கிட்டு அவங்க முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட தயாராக என் செல்லமே. உனக்கு முக்கியத்துவமே குறைவாக உள்ள இடத்துல நீயாகவே விலகி போயிடணும் தவிர உனக்கு மரியாதை கொடுக்காத இடத்துலையும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்களிடத்திலும் மறுபடியும் தேடி தேடி போய் நிற்காத. இதுவே உன்னை மதிக்காதவங்களை விட்டு நீ விலகி விலகி போகும்போது அது நிச்சயமாக உனக்கான மரியாதையை அதிகப்படுத்தும். உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்கள் யாருக்கும் நீ விளக்கம் அளிக்க வேண்டாம் என் செல்லமே. அதை அவங்க கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நீ எப்போதும் யாரிடமும் போய் விளக்கம் அளிக்காம நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, அவங்க என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்னை தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லாமல் நீயாக உன் மனசுக்கு பிடிச்ச விதத்தில் உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. யாராக இருந்தாலும் அடுத்தவங்களை பார்த்து ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அதை கண்டுக்காமல் கடந்து போயிடணுமே தவிர அவங்கக்கிட்ட போய் தன்னிலை விளக்கம் அளிக்கணுன்ற தேவையில்லை. உயரத்தில் இருக்கும் சூரியனை பார்த்து தெரு நாய்கள் குறைப்பது போல உன்னை பார்த்து குறைக்கிறவங்கள நீ அலட்சியப்படுத்திட்டு போய்கிட்டே இரு. சூரியனின் உயரம் எவ்வளவு பெருசுன்றத நாய் கத்தி கத்தி குறைச்சி கடைசியில் உற்று நோக்கி அதுவே புரிந்து கொள்ளும். அதே போல தான் இன்னைக்கு உன்னை விமர்சனம் செய்கிறவங்களும் நாளைக்கு நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடும்போது உன் அருமை பெருமையை புரிஞ்சுக்குவாங்க.